ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சிமிலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் போல் வேர்க்கடலையை நான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுடுங்க. அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நான் எள்ளு எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த எள்ளு நல்லா வெடித்து வரணும். ஸோ வெடித்து வந்தோடனே நம்ம இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து நான் 1 கப் போல் ராகி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த ராகியை நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா 2 சைடுமே நல்லா ஈவனாக குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணி சின்ன சின்னதாக பிச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஆற வச்சுருந்த இந்த ராகி அடையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி நல்லா பொடி மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருந்த வேர்க்கடலையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1-2 லைட்டாக குறைன்னு தான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் நம்ம அந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வறுத்த எள்ளையும் நான் இதே மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 1 கப் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் வெல்லத்தை நல்லா மிக்சியில் சேர்த்து அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சின்ன சின்ன லட்டு மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகி சிமிலி தயாராகிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸு. ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாட்டா, பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.